Hi friends, கள்ளக்குறிச்சியிலேருந்து இன்ஜினியர் ஜான் ஜேஜே கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்டீரியர்ஸ். இந்த வீடியோவில் பில்டிங்கோட ஃபுல் ஸ்ட்ரென்த் நம்மளுக்கு வந்து பிளின்த் பீம் மூலிமா தான் ஆக்ட் ஆகி கிரவுண்டுக்கு போகும். அந்த பிளின்த் பீம் காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி ஸ்டீல் ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன நம்ம வந்து பூமி லெவலில் பண்ணணும் அப்படின்ற ஒரு சின்ன டீட்டெயிலை வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த சைட் ஆக்சுவலாக பிளின்த் பீமுக்கு பிஃபோர் ஸ்டேஜில் எல்லாம் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸ்டீல் ஏருக்கு ஸ்டீல் ஃபிட்டர் வந்து நம்ம பிளின்த் பீமுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பூமி லெவல் இருக்குது பாருங்கள். பூமி லெவலில் இருந்து கம்பல்சரியாக பிசிசி அண்டு இந்த பிரிக் ஒர்க் வந்து 6 இன்ச் டவுன் பண்ணி தான் நம்ம செய்யணும். அப்படி செய்யும்போது தான் பிளின்த் பீம் வந்து 3 to 4 இன்ச் பூமிக்கு கீழே வந்து நம்மளுக்கு வந்து பிளேஸ் ஆகும். அது வந்து பில்டிங்க்கு வந்து ரொம்ப சேஃப்டி. நம்மளுக்கு வந்து மண்ணு கொட்டி கன்சல்டேஷன் பண்ணும்போது வாட்டர் வந்து வெளியில் போகாமல் எல்லாமே நம்மளுக்கு வந்து உள்ளாரே பர்ஃபெக்டாக வந்து கன்சல்டேஷன் ஆகும். ரூமோட பார்ட்டிஷன் நம்மளுக்கு கிளியராக தெரியுது. பிளின்த் பீமுக்கு முன்னாடி எப்பயுமே இந்த மாதிரி பிசிசி போட்டு பிரிக் ஒர்க் பண்ணி நம்ம வந்து டயகனல் செக் பண்ணணும். கிராஸ் டயகனல் செக் பண்ணிவிட்டு லெவலிங்லாம் கரெக்டாக இருக்கா, லெவல்லாம் கரெக்டாக இருக்கா, மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி இப்போயே நம்ம வந்து பர்ஃபெக்டாக செஞ்சு ஸ்டீல் ஃபிட்டர்கிட்ட நம்ம வந்து பில்டிங்கை கொடுக்கும்போது அவங்க வைக்கிற மெஷர்மெண்ட் எல்லாமே கரெக்டாக வந்து நம்மளுக்கு 1 இன்ச் 2 இன்ச் கூட கிராஸ் வராமல் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து பிளின்த் பீம் அமையும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.